இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. உலகிலேயே மிக ஆபத்தான பயணம் எதுவென்றால், நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுகளுக்காகவும் இறங்கி சென்று நம் மதிப்பை நாமே குறைத்து கொள்ளக்கூடாது. ஆரம்பத்தில் நன்றாக பழகும் சிலர் அப்படியே நம்மிடமிருந்து விலகிச் செல்வார்கள். அதிக நாட்கள் அவர்கள் நல்லவர்களாக பழகாதது ஏன்? பாவம், அவர்கள் எவ்வளவு நாள் தான் நடிப்பார்கள்? அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், நல்ல நடிகரிடமிருந்து நாம் விலகி நிற்பதே. நடிக்க தெரியாத இயல்பான மனிதனின் இதயத்தில் வசிப்பதுதான் மகிழ்ச்சி. இந்த உலகமே ஆர்ப்பரிப்பதும் அமைதி கொள்வதும் தான். இது ஒரு விதமான அன்பிற்கும் பாசத்திற்கும் ஏங்குகிறது, அவ்வளவே. உண்மை இங்கு இறந்து விட்டதா? இல்லை பொய்மைக்கு முன் போராட வலுவின்றி பதுங்கி விட்டதா? போராட திராணி இல்லாத நல்லவர்களின் இதயம் நாள்தோறும் வெளிப்படையால் கேட்க முடியாமல் விசும்புகிறது. அதர்மத்தை ரசிப்பதல்ல இறைவனின் வேலை, அழிப்பதுதான். காத்திருப்பது மட்டுமே சில காயங்களுக்கு மருந்து. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், வாசிப்பவர்களை பொறுத்துத்தான் வாசிக்கப்பட்ட புத்தகம் நேசிக்கப்படுகிறதா இல்லை ஓரத்தில் தூக்கி வீசப்படுகிறதா என்பது தெரியும். இது சில மனிதர்களுக்கும் பொருந்தும். உலகில் நாம் எச்சரிக்கையாக பழக வேண்டிய உயிரினங்களில் முதன்மையானவன் மனிதன் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.